Vanakkam students, next நம்ம பார்க்க போறது storage services of cloud computing. Next, cloud computing storage services provide scalable on-demand data storage solutions over the internet. இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு, அதுல 1 TB டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அது எப்போ வேணாலும் டேமேஜஸ் ஆகலாம், பேக்கப் எல்லாம் பண்ண முடியாது, ரெக்கவரி எல்லாம் பண்ண முடியாது. இதுவே நம்ம க்ளவுடில் ஸ்டோரேஜ் பண்ணும்போது இன்டர்நெட் பயன்படுத்தி அப்போ நம்ம ஈஸியாக ஸ்கேலபிளாக வந்து காஸ்ட் எஃபிஷியண்ட்டோட நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் ரொம்ப உபயோகரமாக இருக்குது. தீஸ் சர்வீசஸ் எலிமினேட் த நீட் ஃபார் பிஸ்னஸஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் டு மேனேஜ் ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுக்காக நம்ம என்ன பண்ண தேவையில்லை, ஹார்ட் டிஸ்க்லாம் வாங்கி நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. க்ளவுடில் போட்டோம்னா அங்கே வந்து ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். Types of storage services. First one, object storage. Stores unstructured data like images, videos and backups. So image, video, documents இதெல்லாமே unstructured data ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. எக்ஸாம்பிள் Amazon S3. Next, block storage. Offers high performance storage for databases and applications. சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் மொபைலில், அப்ளிகேஷன்ஸ்லாம். அதுக்கு வந்து டேட்டா பேஸஸ்லாம் இருக்கும். அந்த டேட்டா பேஸஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு, ஸ்டோர் பண்ணுறதுக்கு டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த அமேசான் EBS இவங்கக்கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறோம், அதில் டேட்டா பேஸ் வேணும்னா இவங்கக்கிட்ட போய் நம்ம அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த டேட்டா பேஸை பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்படிலாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணலாம், பிளாக் ஸ்டோரேஜ். நெக்ஸ்ட், ஃபைல் ஸ்டோரேஜ். provides shared file system accessible by multiple user. Example, Google Cloud File Store. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறேன்னா அது உலகம் ஃபுல்லாக யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து ஃபைல் ஸ்டோரேஜ் தேவை. அந்த ஃபைல் ஸ்டோரேஜ் யார் கொடுப்பாங்கன்னா Google Cloud File Store. நெக்ஸ்ட், பேக்கப் அண்ட் டிசாஸ்டர் ரெக்கவரி. ensures data is replicated and recoverable in case of failure. இப்போ நம்ம டேட்டா வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, ஓகேவா, அப்படியே போயிடுச்சு, எதிரோ அது போயிடுச்சு, மிஸ் ஆகிடுச்சு இந்த டேட்டா, ஓகேங்களா. ஸோ அந்தமாரி இல்லாமல் அந்த டேட்டாஸ்லாம் வந்து திரும்பவும் ரெக்கவரி பண்ணணும், பேக்கப் பண்ணோம்னா இந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்திக்கலாம். அஸ்யூர் பேக்கப், இவங்க ஒரு சர்வர், ஓகேங்களா. இந்த சர்வர் மூலயமா நம்ம வந்து டேட்டாஸு எதனா போயிடுச்சுன்னா கூட நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும், ரெக்கவரி நிறைய இருக்குது அந்த மாதிரி. இதுவும் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு சர்வர் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட், ஆர்கிவிங். லாங் டேர்ம் ஸ்டோரேஜ் ஃபார் இன்ஃப்ரீக்வெண்ட்லி அக்சஸ்டு டேட்டா அட் ஏ லோவர் காஸ்ட். லாங் டேர்ம் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கணும், ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அந்த மாதிரி, இன்னும் அதிகமாக, ஓகேங்களா, ரொம்ப விலை கம்மியாக. அதுக்கு எக்ஸாம்பிள் கூகுள் க்ளவுடில் தான், கூகுள் க்ளவுட் ஆர்கிவ். நெக்ஸ்ட், ஸ்கேலபிலிட்டி. க்ளவுட் ஸ்டோரேஜ் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்கேல்ஸ் பேஸ்ட் ஆன் டிமாண்ட், ரெடியூசிங் காஸ்ட் அண்டு காம்ப்ளெக்சிட்டி. ஸோ ஒவ்வொரு சர்வர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து ஸ்டோரேஜ் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அப்படி இல்லையா விலையை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வந்து இன்னும் வளர்ச்சி ஆகணும்னா விலையை குறைச்சி ஸ்டோரேஜில் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சர்வருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்கேலபிலிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட், டேட்டா அக்சசபிலிட்டி. யூசர்ஸ் கேன் அக்சஸ் டேட்டா ஃப்ரம் எனிவேர் வித் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி. இப்போ வந்து க்ளவுடில் ஸ்டோர் பண்ண டேட்டா வந்து என்ன பண்ணலாம், யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் இன்டர்நெட் பயன்படுத்தி. செக்யூரிட்டி. ப்ரொவைடர்ஸ் ஆஃபர் என்கிரிப்ஷன், access control and compliance measures. இப்போது இருக்கிற க்ளவுட் சர்வர்லாம் ரொம்ப இந்த என்கிரிப்ஷன் டிக்ரிப்ஷன் ப்ராசஸ்லாம் சூப்பராகவே இருக்குது. ஈஸியாக வந்து என்ன பண்ணலான்னா செக்யூரிட்டி கொடுக்க முடியுது அவங்களால. ஏன்னா நம்ம டேட்டாஸை வந்து அப்லோட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சில டைம் பாஸ்வேர்ட்ஸ்லாம் போட்டு லாக் பண்ணி தான் அப்லோட் பண்ணுவோம், அந்தமாரியும் இருக்குது. ஸோ செக்யூரிட்டி பிரச்சனையும் இங்கே அவ்வளோவா இருக்காதுன்னா மீன்ஸ் செக்யூரிட்டி பக்காவாக இருக்கும், ஓகேங்களா. அந்த தெஃப்ட்லாம் அவ்வளோவா இருக்காது. இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல. முன்னெல்லாம் வந்து நிறைய தெஃப்ட் இருந்தது, க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் வந்து தெஃப்ட் இருந்தது. இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல. நெக்ஸ்ட், டேட்டா ரிடண்டன்சி. என்ஷூர்ஸ் டேட்டா அவைலபிலிட்டி பை ரெப்ளிகேட்டிங் இட் அக்ராஸ் மல்டிபிள் லொக்கேஷன். இப்போ நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அந்த ஒரு வீடியோ வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் போதுன்னா அது ரெப்ளிகேட் ஆகணும், ஓகேங்களா. ஸோ ரெப்ளிகேட் ஆகிட்டு அங்கேயும் ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ டேட்டா ரிடண்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இட்ஸ் அ சேலஞ்சிங் ஒன் ஆல்சோ. Cost efficiency. Pay as you go model helps users optimize spending based on usage. ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு இந்த ஒரு மாதம் வரைக்கும் இந்த டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சா போதும், ஸோ ஒரு மாதம் ரெண்ட்டுக்கு விட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா பணம் கட்டி, ஸோ அந்த மாதிரிலாம்
இருக்குது இதில். ஸோ காஸ்ட் எஃபிஷியன்சி கூட. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அப்ளிகேஷன் சர்வீசஸ் ஆஃப் cloud computing. Cloud computing application services provide software platforms over the internet, allowing user to access application without the need for local installation or infrastructure. இப்போ எனக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் வேணும். ஓகேங்களா. ஏதோ ஒரு கேம் நான் டவுன்லோட் பண்ணுறேன், ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பார்க்கணும். ஆனால் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் மூலிமா நான் வந்து கேமை டவுன்லோட்லாம் பண்ண தேவையில்லை, இன்ஸ்டால்லாம் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக அப்படியே ப்ளே பண்ணலாம் க்ளவுட் சர்வரில். ஸோ இது வந்து ஒரு அப்ளிகேஷன் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் சர்வீசஸ் ஆஃப் cloud computing. ஃபர்ஸ்ட் ஒன், சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ், SaaS. delivers fully managed software application. எக்ஸாம்பிள் கூகுள் ஒர்க் ஸ்பேஸ், மைக்ரோசாஃப்ட் 365. இது எல்லாமே நம்ம வந்து இதில் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஈஸியாக நம்ம வந்து ஃபுல்லாக மேனேஜ் பண்ணலாம் கூகுள் சர்வர்லே. நம்ம வந்து அதை இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஓகேங்களா. நெக்ஸ்ட், பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ். ப்ரொவைட் எ பிளாட்ஃபார்ம் டு டெவலப், ரன் அண்ட் மேனேஜ் அப்ளிகேஷன்ஸ். இப்போது இந்த பிளாட்ஃபார்ம் ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த பிளாட்ஃபார்மில் நம்ம புதுசாக அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணலாம், அங்கேயே ரன் பண்ணி பார்க்கலாம், அங்கேயே வந்து அக்சஸ் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம், அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து மற்ற இடத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணலாம். இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிள் கூகுள் ஆப் இன்ஜின், அஷூர் ஆப் சர்வீஸ். நெக்ஸ்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ், IaaS ஆஃபர்ஸ் virtualized computing resources over the internet. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே இன்டர்நெட் மூலிமா ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னதுன்னா, நீங்களே வந்து இந்த இடத்துல வந்து ஆப் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் வந்து சர்வர் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ், நிறைய விஷயங்கள், ஸ்டோரேஜ், இது எல்லாமே மூணுமே இந்த இடத்துல கிடைக்கும். எக்ஸாம்பிள் அமேசான் EC2, கூகுள் கம்ப்யூட் இன்ஜின், இந்த சர்ச் இன்ஜின் கூட இதில் தான் வரும், அடங்குமே எல்லாமே சர்வீசஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட், க்ளவுட் டேட்டா பேசஸ். இப்போது நான் ஒரு ஃப்ளிப்கார்ட் வச்சுருக்கேன். இப்போ நான் தான் ஃப்ளிப்கார்ட்டை வந்து ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணியிருக்கேன் வச்சுப்போமே. ஸோ இந்த ஆப்பை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் என்ன பண்ணணும், நிறைய டேட்டாஸை ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த ஸ்டோர் பண்ணுற டேட்டாஸை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதை வந்து அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாஸை நான் எப்போ வேணாலும் அக்சஸ் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கு சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. அதுதான் SQL சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் படிப்பீங்களா, அதுதான். ஸோ மேனேஜ்டு டேட்டா பேஸ் சர்வீசஸ் லைக் MySQL, PostgreSQL and NoSQL databases. ஸோ இந்த டேட்டா பேஸஸ் எல்லாமே நம்ம க்ளவுட்லேயே வந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கல் ஒரு ஹார்ட்வேர் வச்சு அதில் ஸ்டோர் பண்ணி ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் மூலிமா பண்ணி அக்சஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. க்ளவுட்லேயே பண்ணிக்கலாம் இந்த டேட்டா பேஸஸ் எல்லாமே. எக்ஸாம்பிள் அமேசான் RDS, அஷூர் காஸ்மோஸ் DB. நெக்ஸ்ட், கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்ஸ். Distribute content to users from multiple locations for faster access. Amazon CloudFront. நம்ம கிட்ட இருக்கிற கண்டென்ட், டாக்குமெண்ட், வீடியோஸ், ஆடியோஸ், அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கண்டென்ட் தான். இது எல்லாமே மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் அக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு க்ளவுட் தான் பெஸ்ட்டு. எக்ஸாம்பிள் அமேசான் CloudFront. இப்போ உங்ககிட்ட வந்து என்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அது எல்லோரும் டவுன்லோட் பண்ணிக்கணும்னா இது மூலிமா பண்ணிக்கலாம், அமேசான் CloudFront. என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங், ERP, cloud-based system for business management. SAP S/4HANA. இவங்க வந்து ஒரு சர்வர், இவங்க வந்து ரிசோர்ஸஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Oracle ERP Cloud. இவங்கள என்ன பண்ணலான்னா பல்க் ரிசோர்ஸஸ், நிறைய ரிசோர்ஸை நம்ம வந்து அங்கே ஸ்டோரும் பண்ணிக்கலாம், ஆக்சஸும் பண்ணிக்கலாம். ஸோ அதான் என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். இதெல்லாம் கம்பெனிஸ்க்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி வேல்யூம் அதிகமாக இருக்கும், காஸ்ட்டும் எஃபிஷியன்ட் அவ்வளோவா இருக்காது. கம்பெனிஸ்க்கு அது காஸ்ட் எஃபிஷியன்ட். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், CRM. டூல்ஸ் ஃபார் மேனேஜிங் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அண்ட் சேல்ஸ். இப்போ வந்து நமக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த பொருள் வாங்கிக்கோங்க, அந்த பொருள் வாங்கிக்கோங்க. இது எல்லாமே கஸ்டமர்ஸ்க்கும் அப்புறம் விற்கிறவங்களுக்கும் உள்ள இந்த ரிலேஷன்ஷிப். டூல்ஸ் ஃபார் மேனேஜிங் கஸ்டமர்ஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் சேல்ஸ். எக்ஸாம்பிள் Salesforce, HubSpot. இவங்க எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த இடத்துல போய் நம்ம வந்து உலகத்தில் எல்லா கஸ்டமர்ஸையும் கூப்பிட்டு நான் இந்த பொருளை விற்கிறேன், இந்த பொருளை விற்கிறேன், நீங்கள் இதை பாருங்கள், இது வாங்குங்க சொல்லலாம். ஸோ இது எல்லாமே க்ளவுட் தான் இதுவும். நெக்ஸ்ட், கொலாபரேஷன் டூல்ஸ். ஆன்லைன் டூல்ஸ் ஃபார் டீம் கம்யூனிகேஷன் அண்ட் ஃபைல் ஷேரிங். இப்போ ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒரு டீம் கம்யூனிகேட் பண்ணுறாங்க, குரூப். அதில் வந்து ஃபைல்ஸை ஷேர் பண்ணிக்கணும்னா அதுக்கு Slack, மைக்ரோசாஃப்ட் டீம் மூலிமா நம்ம வந்து அந்த டேட்டாஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம்,
அக்சஸும் பண்ணிக்கலாம் ஒரு குரூப் கம்யூனிட்டிக்குள்ளே மட்டும். ஸோ அதான் கொலாபரேஷன் டூல்ஸ். நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் அண்டு டெஸ்டிங் என்விரான்மெண்ட் ப்ரொவைட்ஸ் ஸ்கேலபிள் என்விரான்மெண்ட் ஃபார் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்டு டெஸ்டிங். ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணணும், அதை வந்து டெஸ்ட்டு பண்ணி பார்க்கணும், அதை வந்து திரும்ப கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்து செக் பண்ணி பார்க்கணும் அது எப்படி இருக்குன்னு. இது எல்லாமே இந்த இடத்துல க்ளவுட் சர்வர்லேயே பண்ணலாம். இப்போ நான் ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறேன், அதை வந்து என்ன ஒரு 10 பேருக்கு அதை சென்ட் பண்ணுறேன்னா அதை யூஸ் பண்ணணுன்னா அவங்க அந்த டேட்டா பேஸஸ் எல்லாம் பயன்படுத்தும். இது எல்லாமே நான் க்ளவுடில் தான் பண்ண முடியும் ஈஸியாக. ஓகேங்களா? ஸோ தி எக்ஸாம்பிள் AWS கோட் பில்ட், கூகுள் க்ளவுட் பில்ட், இவங்க மூலயமா நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய டெஸ்டிங் என்விரான்மெண்ட் இருக்குது. நம்ம ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணிட்டு இவங்களோட என்விரான்மெண்ட்டில் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் AI அண்டு மிஷின் லேர்னிங் சர்வீசஸ் ஆஃபர்ஸ் டூல்ஸ் ஃபார் பில்டிங் AI மாடல்ஸ் அண்டு அப்ளிகேஷன்ஸ். இப்போது ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ வந்து தானாகவே ஆடியோ க்ரியேட் பண்ணுறது, தானாகவே வீடியோ க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் நிறைய வந்துருச்சு. ஓகே, தானாகவே ஒரு இமேஜ் செனரி க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் நிறையா இருக்குது இப்போது க்ளவுடில். ஸோ அதெல்லாமே நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆஃபர் டூல்ஸ் ஃபார் பில்டிங் AI மாடல்ஸ் அண்டு அப்ளிகேஷன்ஸ். எக்ஸாம்பிள் கூகுள் ஏஐன்னு ஒன்று இருக்குது, AWS சேஜ் மேக்கர், இது சூப்பராகவும் இருக்கும். ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். இது எல்லாமே ஆஃபர் பண்ணுறது எல்லாமே க்ளவுட் மூலிமா தான். ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் மூலிமா தான். அப்ளிகேஷன் சர்வீசஸ் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஃபஸ்ட்டு எதுக்காக இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்ளிகேஷன் சர்வீசஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதோட டைப்ஸ்: சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ், cloud databases, content delivery networks, enterprise resource planning, customer relationship management, collaboration tools, development and testing environment, AI and machine learning services. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.